This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். பால் இந்த வார்த்தையை பேசாத நபர்கள் இல்லை, இந்த பொருளை பயன்படுத்தாத உயிர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது பாலை வந்து நிச்சயமாக பயன்படுத்தியிருக்கும். மனிதனை பொறுத்தவரைக்கும் கேட்கவே வேண்டாம், பாலில் ஆரம்பித்து பால்லையே அவனோட வாழ்க்கை முடியும். நம்ம விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு. அந்த அளவுக்கு பால்கிறது மனிதனோட வாழ்க்கையில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பொருள். அந்த பால் நடந்த ஒரு மோசடி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 20 ஆண்டுகளாக ரசாயனம் மூலம் தயாரித்த செயற்கையான பால் பன்னீர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களில் எத்தனையோ கலப்படங்கள், போலிகளை மக்கள் அறிந்தே இருக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பால் என்று சொல்லி செயற்கையாக தயாரிக்கப்பட்ட உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் பால் மற்றும் பன்னீர் விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நம் ஊர்களிலும் பல உணவகங்களிலும் கடைகளிலும் பன்னீர் என்று சொல்லி கொடுக்கப்படும் உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் பன்னீர் இல்லை என்பது சாப்பிடும்போதும் பலரும் உணர்ந்தே இருப்பார்கள். அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த் சஹாரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக உண்மையான பாலின் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத வெறும் ரசாயனத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட சிந்தடிக் பால் மற்றும் பன்னீரை விற்பனை செய்து வந்த கும்பல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அஜய் அகர்வால் என்ற வணிகர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் பொருள் தயாரிப்பு ஆலையை நிர்வகித்து வந்துள்ளார். அங்கு நடத்திய ஆய்வில்தான் வெள்ளை நிறத்தில் ரசாயனத்தை கொண்டு செயற்கை பால் தயாரித்து அதில் சுவை மற்றும் பால் மணத்தை கொடுப்பதற்காக மேலும் சில ரசாயனங்கள் கலக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. இதில் என்னென்ன ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றன என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. உணவு தரக்கட்டுப்பாட்டுத்துறை உத்தரப்பிரதேசத்தில் பால் விற்பனை நிலையங்களில் நடத்திய ஆய்வின் போது கிடைத்த தகவலை வைத்து கிடங்குகளிலும் சோதனை நடத்தினார்கள். இந்த ஆய்வின் போதுதான் வெறும் 1 லிட்டர் ரசாயனத்தை வைத்து 500 லிட்டர் போலி பால் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்ததை கண்டுபிடித்தனர். அதில் மிக மோசமான விஷயம் என்னவென்றால், அந்த ரசாயனத்தில் உருவாக்கப்பட்ட பாலுடன் சுவையை கூட்டும் சில ரசாயனங்களும் சேர்க்கப்படுகின்றன. அவை சேர்ந்ததும் பால் போன்ற சுவையுடன் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருப்பதுதான் இதில் உள்ள கூடுதல் அபாயம். என்ன உறவுகளே, எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கடைகளில் வாங்கிறத தவிர்த்துட்டு பக்கத்தில் யாராவது மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பால் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா என்ன கொஞ்சம் தண்ணி கலந்துருப்பாங்க, தண்ணி கலந்தால் பரவாயில்ல, இவங்க எதையோ கலந்து பால்ன்ற பேரில் விற்கிறாங்களே. நன்றி மக்களே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். மறக்காமல் அவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.